திரு காலச்சக்கரம் நரசிம்மா அவர்களின் அத்திமலை தேவன் பாகம் 5 பகுதி 28. வேர் விட்டவன் வார்த்தை எடுக்கப்பட்டவன். துறவிகளுடன் மோத வேண்டாம் என்று துறவிகளுடன் சோழம் மோதுகின்றதோ என்று அது நடக்கின்றதோ அப்பொழுது அது அடியோடு அழியும் என்ற எச்சரிக்கையினை கொங்காழ்வார் அம்மங்கை பிராட்டிக்கு விடுத்து கொண்டிருந்த அதே வேளையில் முறைப்படி துறவரத்தை பூண்டிருந்த ராமானுஜர் கையில் திரிதண்டத்துடன் அத்திமலை தேவனின் ஆலயத்தின் கிழக்கு வாயில் அருகே இருந்த பொற்றாமரை குளத்தின் கரையில் பாறை ஒன்றின் மீது அமர்ந்திருந்தார். சிம்மவர்மனின் மகள் நவரத்ன பல்லவி அமர்ந்து கவிதைகளை இயற்றிய அதே இடம். அவள் பிறந்த வைபவத்தின் ஒரு பகுதியாக எழுதப்பட்டிருந்த நவரத்ன மண்டபம் தற்பொழுது இடிந்து தரைமட்டமாக அதன் தூண்கள் இங்குமங்கும் சிதறி கிடந்தன. அந்த மண்டபத்தில் இருந்து பெயர்ந்திருந்த பாறையில் அது ஒன்றின் மீதுதான் அமர்ந்திருந்தார் ராமானுஜர். அவர் ஆழ்ந்த சிந்தனையில் இருந்தார். அவருக்கு மிகவும் நெருங்கிய திருக்கச்சி நம்பி பேரருளாளன் வரதனுக்கு திரு ஆலவட்டம் கைங்கரியம் செய்வதற்காக சென்றிருந்தார். ராமானுஜர் இளையாழ்வாராக இருந்த பொழுது தஞ்சம்மாவின் அலட்சிய போக்கால் மனம் நொந்து திருமலைக்கு சென்ற திருக்கச்சி நம்பி அவர் துறவியானதை அறிந்ததும் காஞ்சிக்கு ஓடோடி வந்துவிட்டார். இருவரிடையேயும் மீண்டும் சிநேகம் தொடர்ந்தது. காலையில் இருவரும் ஒன்றாகத்தான் ஆலயத்திற்குள் நுழைந்தார்கள். அப்பொழுது இருவரும் பேசிக்கொண்டிருந்த பொழுது ராமானுஜர் திடீரென்று திருக்கச்சி நம்பியை கேட்டார். நம்பிகளே, நீங்கள் அன்றாடம் தேவப்பெருமாளுடன் உரையாடி வருவதாக அனைவரும் சொல்லுகிறார்கள், உண்மையா என்று கேட்டார். திருக்கச்சி நம்பி சிரித்தார். ஆம், அப்படித்தான் சொல்கிறார்கள். பேசுவதில் என்ன விந்தை இருக்கிறது ராமானுஜரே? நம்பி கேட்டார். நீர் பேசுவதில் விந்தை எதுவும் இல்லை, ஆனால் அவன் பதில் தருகிறான் என்பதுதான் ஆச்சரியமான விஷயம். எவ்வளவு பெரிய பாக்கியத்தை பெற்றிருக்கிறீர்? ராமானுஜர் கூறினார். சுவாமி, தாய் குழந்தையை நீராட்டும் போதும் உணவு ஊட்டும் போதும் அதனோடு பேசுவதில்லையா? அப்படித்தான் நானும் தேவப்பெருமாளுடன் உரையாடி வருகிறேன். இதில் ஆச்சரியம் எதுவும் இல்லை, நம்பி கூறினார். அப்போது ராமானுஜருக்கு அந்த யோசனை தோன்றியது. நம்பிகளே, இன்று திரு ஆலவட்டம் கைங்கரியம் செய்யும் பொழுது நான் கேட்கும் 2 கேள்விகளை வரதனிடம் கேட்டுவிட்டு அதற்கான விடைகளை பெற்று வர முடியுமா? ராமானுஜர் கூறியதும் நம்பி வியப்புடன் நின்று விட்டார். ராமானுஜரே, சோதனை எனக்கா இல்லை வரதனுக்கா? நம்பி சிரித்தார். சோதனை அல்ல நம்பிகளே, நமது வேதனையை தீர்க்கத்தான் வழி கேட்கின்றேன். உம்முடன் பேசும் வரதன் ஏன் தன் தேவ உடும்பரை அத்திமலை பிரதிமை பதுக்கி வைக்கப்பட்டிருக்கும் இடத்தை கூறமாட்டேன் என்கிறான். அந்த பிரதிமை இருக்கும் இடத்தை கேளுங்கள். அவன் விடை கூறினால் அதை கண்டெடுத்து ஆலயத்தில் பிரதிஷ்டை செய்து ஆராதிக்கலாம் அல்லவா? ராமானுஜர் கேட்டார். யோசனை நன்றாகத்தான் உள்ளது. ஆனால் ராமானுஜரே, நான் அவனிடம் அன்றாடம் 5 கேள்விகளை மட்டும்தான் கேட்கின்றேன். அதற்கு மட்டும்தான் அவன் விடைகளை தருகின்றான். வேறு எதையும் நான் கேட்பதில்லை, நம்பி கூற ராமானுஜர் வியப்படைந்தார். அந்த 5 கேள்விகள் என்ன என்பதை அடியேன் தெரிந்து கொள்ளலாமா? ராமானுஜர் கேட்டார். காற்று இதமாக வருகிறதா? இன்னும் பலமாக வீசட்டுமா? சற்று மெதுவாக வீசட்டுமா? குளிர்கிறதா? என் தொண்டில் திருப்தி உள்ளதா? என்கின்ற இந்த 5 கேள்விகளை மட்டுமே நான் மாற்றி மாற்றி கேட்பேன். அவனும் ஆம் இல்லை என்று பதில் தருவான். இந்த கேள்விகளை தவிர நான் வேறு எதையும் அவனிடம் கேட்பதில்லை, நம்பி கூற ராமானுஜர் மலைத்து நின்றுவிட்டார். எவ்வளவு உயர்ந்த குணம்! தனக்காக ஒன்றும் கேட்காமல் தான் செய்யும் தொண்டு வரதனுக்கு திருப்தி அளிக்கிறதா என்று கேட்கும் இவரை விட உயர்ந்த மனிதர் இந்த வையகத்தில் இருப்பார்களா என்ன? ராமானுஜர் நம்பியை பெருமையுடன் நோக்கினார். நம்பிகாள், நமக்காக நான் அவரிடம் ஒன்றும் வேண்டுவதில்லை. அவளது பிரதிமை எங்கோ அல்லாடி கொண்டே இருக்கிறது. அதை உரிய இடத்தில் சேர்ப்பித்து அதற்குரிய ஆராதனைகளை செய்ய நாட்டம் கொண்டுள்ளோம். நான்முகன் ஆராதித்த தேவ பெருமாள் அவன் ஆலயத்தில் இருப்பதுதானே நியாயம்? அரசியல் பெயரே பேராசை மிக்கவர்களால் அவன் ஆலயத்தை விட்டு அவனை நீங்கிவிட்டான். நம்மை போன்றவர்கள் அவனை மீண்டும் உரிய இடத்தில் கொண்டு வைப்பது தானே நியாயம்? அதற்காகவென்றோ நம்மை அத்தியூரில் வாழச் செய்திருக்கின்றான். நீர் எனக்காக இந்த 2 கேள்விகளை அவனிடம் கேட்டு விடையை தெரிந்து கொண்டு வாரும். நான் உனது வருகைக்காக இங்கே பொற்றாமரை குளத்தின் கரையிலேயே அமர்ந்திருக்கின்றேன், ராமானுஜர் கூறினார். அவனிடம் என்னை என்ன கேட்கச் சொல்லுகின்றீர் ராமானுஜரே? திருக்கச்சி நம்பி தன் ஆலவட்டத்தை மகிழ மரத்தின் மீது சாய்த்து வைத்து கொண்டார். அத்திவரதனின் பிரதிமை எங்கே இருக்கிறது என்றும் அதை எப்படி மீட்பது என்றும் கேளும்.
அத்திவரதனின் ஆபரணமான ஸ்ரீதளமணி எங்குள்ளது என்று கேளும். இந்த 2 விலைகளுக்கான நீர் வாங்கி கொண்டு வந்தால் போரும், ராமானுஜர் கூறினார். சரியாக சந்நிதியில் மணியோசை ஒலிக்கத் துவங்கியது. மரத்தில் சரித்திருந்த திரு ஆலவட்டத்தை கையில் எடுத்தார் நம்பி. அதோ ஆராதனை துவங்கிவிட்டது. நான் சென்று ஆலவட்ட கைங்கரியத்தை துவக்க வேண்டும். ராமானுஜரே, அவசியம் நீர் கேட்ட கேள்விகளை அவரிடம் கேட்கின்றேன். பிரயத்தனம் செய்து பதில்களுடன் வருகின்றேன். நீர் இங்கேயே காத்திரும் என்று கூறிவிட்டு சென்றார். அவருக்காகத்தான் ராமானுஜர் பொற்றாமரை குளத்தில் பாறையில் அமர்ந்து காத்திருக்கின்றார். தான் கேட்ட கேள்விகளுக்கான விடைகள், அதற்கான அப்பண்ணா சதகரனை தனக்கு பரிசாக கொடுத்த அந்த வெள்ளிப்பட்டகத்தின் பட்டுத்துணியின் அடியிலேயே வைக்கப்பட்டிருப்பதை ராமானுஜர் இன்னும் அறியவில்லை. ஆதித்த கரிகாலன் கல்பலதாவுக்கு அளித்த பெட்டியில் வைத்திருந்த ஸ்ரீதளமணி என்கின்ற உக்ரோதயம் ஏற்கனவே ஆலயத்திற்கு சமரிக்கப்பட்டு விட்டது என்பது தெரியாத போது ராமானுஜருக்கு எப்படி தெரிய வரும்? தான் எழுப்பிய கேள்விகளுக்கு திருக்கச்சி நம்பி விடைகளுடன் வரக்கூடும் என்கின்ற ஆவலில் காத்திருந்தார் ராமானுஜர். இதே இடத்தில்தான் சிம்மவர்மன் காலத்தில் அசோகனின் மகள் மகிந்தனும் அமரஜோதி என்கின்ற புத்த பிக்குவும் தேவசேனா என்கின்ற இலங்கை வீரனும் தேவ உடும்பர ரகசியத்தை அறிவதற்காக மரத்தில் ஏறி காத்திருந்தனர். அப்பொழுது வீரகொசுவனின் வெறியாட்டத்தில் நிகழ்ந்த விபரீதத்தை யாரால் மறக்க இயலும்? கையில் வாளுடன் கடும் உக்கிரத்துடன் ஆட்டமாடி வந்த வீரகொசுவனின் வெறியாட்டம் இப்பொழுதெல்லாம் நடைபெறுவதில்லை. கால ஓட்டத்தில் பல வழக்கங்கள் நின்று போயிருந்தன. அவற்றில் வீரகொசுவனின் வெறியாட்டமும் அடங்கும். அதோ சாந்தமே உருவாக ஆலவட்டத்தை சுமந்தபடி தனது காலடிகளை அளந்தபடியே திருக்கச்சி நம்பி வந்து கொண்டிருந்தார். நெடிய அவரது உருவம் கம்பீரத்தை இன்னும் அதிகப்படுத்தி காட்டியது. அவர் நிதானமாக எந்தவித பரபரப்பும் இன்றி வருவதைக் கண்டதும் ஒருவேளை வரதன் பதில் கூறவில்லையோ என்று நினைத்துவிட்ட ராமானுஜர் மனம் துவண்டார். எப்பாடுபட்டாவது அத்திவரதனின் பிரதிமையை கண்டெடுத்து அத்திமலையில் பிரதிஷ்டை செய்ய வேண்டும் என்கின்ற ஆவல் அதிகரிக்கவேதான் திருக்கச்சி நம்பியிடம் வரதனிடமே கேள்விகளை கேட்டு விடைபெறச் சொல்லி இருந்தார். ஆனால் நம்பியால் விடைகளை பெற இயலவில்லை போலிருக்கிறதே. மீண்டும் திரு ஆலட்டத்தை மகிழமரத்தின் மீது சரித்த நம்பி ராமானுஜர் அமர்ந்திருந்த பாறையை நெருங்கி அவரின் அருகே அமர்ந்தார். எந்தவித உணர்ச்சியும் நம்பியின் முகம் பிரதிபலிக்கவில்லை. தன் நெற்றி புண்டரம் அழியாமல் மேல் துணியால் முகத்தை ஒற்றி எடுத்தார். என்ன நடந்தது நம்பிகளே? ராமானுஜர் பரபரப்புடன் கேட்டார். எனது கைங்கரியம் நன்றாக நடந்தது. திருக்கச்சி நம்பி சிரித்தார். கேள்விகளை கேட்டீரா? ராமானுஜர் கேட்க நம்பி தலையசைத்தார். கேட்டேன், பதில்களும் கிடைத்தன. பதில்கள் கிடைத்தனவா? அப்படி இருந்துமா நிதானமாக நடந்து வருகின்றீர்? விடைகளை கூற அடியேனை நோக்கி ஓடி வர வேண்டாமா? என்ன கூறினார் தேவபெருமாள்? ராமானுஜரே, நமது பெயர் ராசி அப்படி. நீர் லட்சுமண முனி, ஆதிசேஷனின் வேகமும் வீரியமும் உம்மிடத்தில் இருக்கும். என் பெயர் கஜேந்திரதாசர், யானையின் நிதானம் என் நடையில் இருக்கும் என்று சிரித்தவர் பிறகு ராமானுஜரை ஆர்வத்துடன் நோக்கினார். நீர் கேட்ட கேள்விகளை நான் வரதனிடம் கேட்டேன். அத்தியூரான் எங்கே இருக்கிறான் என்று கேட்டேன். அதற்கு அவன் கூறிய பதில் இது. ததிபாண்டனின் தயிர்ப்பானையில் பச்சை மாமலை போல் மேனியை கொண்டவனாகிய நான் பத்திரமாகவே இருக்கின்றேன் என்றான். ராமானுஜர் திடுக்கிட்டு போய் தான் அமர்ந்திருந்த பாறையிலிருந்து எழுந்து நின்றார். அந்த திகைப்பிலும் அவரது வலது கை திரிதண்டத்தை உறுதியாக பற்றி இருந்தது. அன்றொரு நாள் பெரிய நம்பியிடம் ததிபாண்டன் அனுபவத்தை விசாரிக்கும் பாசுரத்தை கற்ற அன்று கண்ணனின் ஸ்பரிசம் மோட்சத்தை தரும். எனவேதான் ததிபாண்டனுடன் கண்ணன் ஒளிந்திருந்த பானைக்கும் மோட்சம் கிடைத்தது என்று பெரிய நம்பி கூறிய நன்னாளில் கிணற்றடியில் இவர் தண்ணீர் செய்து கொண்டிருந்தாரே, அப்போது வீசிய சுகமான தென்றல் காற்றில் ஒரு குரல் கிசுகிசுன ஒலித்ததே. தயிர்ப்பாண்டனின் தயிர்ப்பானையில் பச்சைமா மலை போல் மேனிக்கொண்ட நான் பத்திரமாக இருக்கிறேன் என்றானே. அத்திமலையான்தான் இவரிடம் அந்த தகவலை கூறினானா? ராமானுஜருக்கு வேகம் புல்லரித்தது. அவர் எழுந்து நிற்பதை வியப்புடன் நோக்கிய நம்பி தொடர்ந்து பேசினார். அடுத்த கேள்வியாக அவனை எப்படி மீட்பது என்று கேட்டேன். அதற்கு தேவபெருமாள் கூறிய பதில் இதுதான். வார்த்தெடுத்தவன் சென்று வேர் விட்டவனை அழைத்து வருவான். உமக்கு இந்த 2 பதில்களில் ஏதாவது புரிகின்றதா? ராமானுஜர் கேட்டார். இல்லை என்று நம்பி தொடர்ந்து 3வது பதிலையும் கூறினார்.
ஸ்ரீதளமணி எங்கே என்று கேட்டேன். அதற்கு அவன், என் மார்பை உற்று கவனியுங்கள் என்றான். நானும் அவனது மார்பை உற்று நோக்கினேன். ஒன்றும் புரியவில்லை. நம்பி கூற ராமானுஜர் யோசித்தார். ததிபாண்டனின் தயிர்ப்பானையில் பச்சை மாவும் நலை போல் மேனியை கொண்ட நான் பத்திரமாகவே உள்ளேன். வார்த்தெடுக்கப் போவன் சென்று வேறு விட்டவனை அழைத்து வருவான் என்று மார்பை உற்று கவனித்தால் ஸ்ரீதளமணியை பற்றிய தகவல் கிடைக்கும் என்றும் ராமானுஜர் யோசித்தார். 3 பதில்களையும் தொடர்பு செய்து பார்த்தார். அவருக்கு எந்தவித தகவலும் கிடைக்கவில்லை. அந்த மட்டும் அத்திமலையானை தான் இருக்குமிடம் பற்றிய 3 குறிப்புகள் கொடுத்தானே என்கின்ற நிம்மதியோடு இருவரும் அங்கிருந்து கிளம்பிவிட்டனர். அன்று வெள்ளிக்கிழமையாதலால் பெருந்தேவி உக்ரோதயத்தை அணிந்திருந்தாள். ஸ்ரீதளமணி என்கின்ற புராணப் பெயரோ உக்ரோதயம் என்கின்ற சரித்திர பெயரோ மறைந்து போய் நீலக்கல் ஹாரம் என்று ஆலய கஜானாவில் குறிக்கப்பட்டு இருந்ததால் அர்ச்சகர்கள் உக்ரோதயத்தை அந்த பெயரிட்டே அழைத்து வந்திருந்தனர். கஜானாவில் பெட்டகத்தில் தன் கையால் பத்திரப்படுத்தி வைக்கப்பட்ட அந்த நீலக்கல் ஹாரம்தான் யட்சநேத்திர கற்கள் பதிக்கப்பட்ட ஸ்ரீதளமணி என்கின்ற உண்மையை ராமானுஜரும் அறிந்திருக்கவில்லை. என் மார்பை உற்று கவனிங்கள் என்று சூசகமாக தேவப்பெருமாள் கூறியிருந்ததை சற்றே ஆழமாக யோசித்திருந்தால் அன்றே உக்ரோதத்தை கண்டுபிடித்திருக்கலாம். வரதனின் மார்பில் உரைபவள் பெருந்தேவிதானே. அவளது சந்நிதியில் சென்று பார்த்திருந்தால் உக்ரோதயம் அவளது கழுத்தில் ஜொலிப்பதை அவர்கள் இருவரும் கண்டிருக்கலாம். அத்திமலை தேவன் இன்னும் எப்படியெல்லாம் தன் விளையாட்டுகளை அரங்கேற்று கொண்டிருக்கின்றான். இன்னும் ஒரு புதிய விளையாட்டு விரைவில் தொடங்கியது. அரங்கனுக்கு கிடந்தவனும் அத்திமலையில் நின்றவனுக்கும் இடையே ஒரு சிறிய போட்டி. ராமானுஜ அமுதத்தை நீரே அனுபவித்துக் கொண்டிருந்தாலும் எப்படி, எனக்கும் சிறிது அனுப்பி வையுங்கள் என்று அரங்கன் கேட்டு அனுப்பியதால் ராமானுஜர் திருவரங்கத்திற்கு தன் ஜாகையை மாற்ற ஏற்பாடுகளை செய்து கொண்டிருந்தார். திருக்கட்சி நம்பிக்கு அவரை விட்டு பிரிய மனமே இல்லை. ஆனால் தன் ஆலவட்ட கைங்கரியத்தை விட்டுவிட்டு எங்கும் செல்ல அவர் விரும்பவில்லை. மணப்பாக்கத்து சுத்த சத்துவ நம்பி உறுதியுடன் கூறிவிட்டார். ராமானுஜன் இருப்பது ராமனுடன் இருப்பது போல் நீர் போகும் இடமெல்லாம் நானும் வந்து தொண்டாற்றுவேன் என்று கூறிவிட்டார். ஆதித்த கரிகாலன் கொடுத்த வெள்ளிப்பட்டகத்தில் ராமானுஜரின் சுவடிகள், திரு இலச்சினை இடும் சங்கு சக்கர வளையல்கள், கோல்கள் ஆகியவற்றை வைத்து அந்த பெட்டகத்தை துணியில் மூட்டை கட்டினார். இறுதியாக திருவரங்கத்துக்கு புறப்படுவதற்கு முன்பாக பெருந்தேவியின் சந்நிதிக்கு சென்றார் ராமானுஜர். திருமகளே, அஸ்வமேத யாகத்தில் தோன்றியவன், விஸ்வகர்மாவினால் தேகம் சமைக்கப்பட்டவன், ஆற்றல் மிக்க அத்தியூரானை என்றாவது தரிசிப்பேன் என்ற நம்பிக்கையில்தான் காத்து கொண்டிருந்தேன். அவன் தனது ஆலயத்தை தேடி வருவான். இந்த ஜன்மா கழிவதற்குள் அவனை தரிசித்துவிட வேண்டும் என்றுதான் எண்ணியிருந்தேன். அவனை காணாமலேயே திருவரங்கத்திற்கு செல்லுகின்றேன். அவன் எப்பொழுது வருவானோ? அவன் வரும்பொழுது நான் இருப்பேனா? ஒருவேளை என் காலத்திற்கு பிறகு அவன் வந்தால் என்னை பற்றி அவனிடம் கூறு. அவனை காணத் துடித்த ஒரு ஆத்மா அவனை காணாமலே சென்று விட்டது என்பதை கூறு. வேங்கடவனை கண்டேன், அரங்கனையும் காணப்போகின்றேன். அத்திவரதனைத்தான் நான் காணவில்லை. அந்த குறையோடுதான் புறப்படுகின்றேன் தாயே. கண்களில் நீர் மல்க திருவரங்குக்கு புறப்படுகிறார் ராமானுஜர். அரங்கமா நகரை நோக்கி தன் பரிவாரங்களுடன் நடைபோட்டார் ராமானுஜர். அவரது சிற்றன்னை மகன் கோவிந்தன் தற்போது எம்பாறு என்கின்ற பெயரோடு அவரது பரிவாரத்தில் இணைந்திருந்தார். ராமானுஜர் காஞ்சியை விட்டு புறப்பட்ட அதே சமயம் அத்திவரதனின் பிரதிமை பற்றிய தகவல்களை தேடி பிரம்மதேசத்திலிருந்து காஞ்சியை நோக்கி வந்து கொண்டிருந்தான் வேங்கி நாட்டு பட்டத்து இளவரசன் அனபாய ராஜேந்திரன். வருங்காலத்தில் முதலாம் குலோத்துங்க சோழனாக அரியணையில் அமரவுள்ளவன் அவன்தான். துறவியிடம் மோதாதே என்று கொங்காழ்வார் விடுத்த எச்சரிக்கையை அம்மங்கை பிராட்டி தன் மகன் அனபாயனுடன் மறக்காமல் கூறுகின்றானா என்பதை பார்க்க வேண்டும். இனி வளர்பிறைதான், தேய்பிறை அல்ல. பிரம்மதேச ஆலயத்தின் பின்புறம் அமைந்திருந்த மூங்கில் காட்டில் தகன மேடை அமைக்கப்பட்டு இருந்தது. ராஜேந்திர சோழனின் 4 மகன்களும் அவன் உடலை சுமந்தபடி மேடை மீது ஏறி சிதையின் மீது வைத்தனர்.
அகில் மற்றும் சந்தனக்கட்டைகளால் அமைக்கப்பட்டிருந்த சிதையை நோக்கி நடந்தாள் வீரமாதேவி. வாழ்க்கையில் எக்கணமும் கணவனை விட்டு பிரிந்ததில்லை, மரணத்தில் மட்டும் பிரிவானேன் என்றுதான் உடன்கட்டை ஏறப்போவதாக அறிவித்தாள். பிள்ளைகளும் மகள் அம்மங்கையும் அருள்மொழியும் வேண்டாம் என்று தடுத்தும் கேட்கவில்லை. சோழக்கிருமி அவரவர் உள்வினைக்கேற்ப எடுத்த வடிவையேதான் எடுக்கும். அதனால்தான் சரித்திரம் திரும்புகிறது என்று அனைவரும் கருதுகின்றனர் என்றாரே பரசிகாமணி கொங்காழ்வார். அவர் கூற்றுப்படிதானே நடக்கின்றது. வானவன் மாதேவி சுந்தர சோழனுடன் உடன்கட்டை ஏறினாள். இவள் ராஜேந்திர சோழனுடன் உடன்கட்டை ஏறுகின்றாள். இதோ ராஜாதிராஜன் சிதைக்கு தீ மூட்டுவதற்காக தீப்பந்தத்துடன் மேடை ஏறுகிறான். இவளும் தான் அமர்ந்திருந்த இடத்திலிருந்து மேடையை நோக்கி நகர்ந்தாள். அரச குடும்பத்தினர் மட்டுமில்லாமல் மக்களும் அவளது நெஞ்சுரத்தைக் கண்டு திகைத்து நின்றனர். எரியும் தீயை நோக்கி நடந்தவள் ராஜேந்திரனின் தலைப்பக்கமாகச் சென்று நின்றாள். கண்களை மூடி கைகூப்பி நின்றவள் திடீரென்று கண்களை திறந்து தீப்பந்தத்துடன் நிற்கும் மகனை பார்த்தாள். ராஜாதிராஜா, சோழத்தை கிருமியிடமிருந்து காப்பாற்றிவிடு. அத்திமலை தேவனின் சிலையை எப்படியாவது கண்டுபிடித்து அஸ்வமேதம் நடத்து. எச்சரிக்கையுடன் நடந்து கொள்ளுங்கள். எந்த துறவியிடும் சாபங்களை பெறாதே என்று துறவிகளால் சபிக்கப்படுகின்றோமோ அப்பொழுது சோழம் அழியும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. சோழம் ஆள் போல் தழைக்கும் என்கின்ற உத்தரவாதத்தை உன் தந்தையின் சிதையில் நீ வைத்த அக்னிக்கு முன்பாக எனக்கு கையில் அடித்து வாக்கு கொடு. கனவின் சிதையின் முன்பாக வீரமாதேவி கை நீட்ட அவளது கைமேல் தன் கையை வைத்தான் ராஜாதிராஜன். நல்லது மகனே, நான் உன் தந்தையுடன் புறப்படுகின்றேன். உடன்கட்டை ஏறியவுடன் உனக்கு நல்ல தகவல் வந்து சேரும். நான் என் கணவருக்கு உண்மையானவளாக நடந்து கொண்டு தொண்டாற்றியது உண்மையானால் நான் உடன்கட்டை ஏறப்போகும் என் கணவரின் சிதை மூட்டப்பட்ட அக்கினி அணைவதற்குள் அத்திமலை தேவனை பற்றிய தகவல் என் மகன்களுக்கு கிட்டும் என்றபடியே சிதையில் ஏறி கணவனின் தலையில் தனது மடியில் நிறுத்தி கொண்டாள். கொழுந்துவிட்டு எரிந்த தீயை அனைவரும் கண்ணீருடன் பார்க்க தீயின் நாக்குகள் வீரமாதேவியை மூடிய அதே சமயம் அனபாய ராஜேந்திரன் பின்பாக வந்து நின்றான். அத்திமலை தேவனை பற்றிய ஒரு முக்கிய தகவல் கிடைத்திருக்கிறது. அனபாயம் கூறியவுடன் திகைத்து போயவனை திரும்பி பார்த்தவன் மீண்டும் சிதையை பார்த்த பொழுது அதிலிருந்து கரும் புகை புறப்பட்டு கொண்டிருந்தது. அனபாயா, நானும் என் சகோதரர்களும் ஈமைக்கிரியைகள் முடியும் வரை பிரம்மதேசத்திலிருந்து கிளம்ப முடியாது. நீ உடனே புறப்பட்டு சென்று அந்த தகவலை குறித்து விசாரி. ராஜாதிராஜன் கூற தலையசைத்துவிட்டு தன் புறவியின் மீது தாவி ஏறினான் அனபாயன். ராஜாதிராஜன் எரியும் சிதையின் அருகிலிருந்து குரல் கொடுத்தான். எச்சரிக்கை அனபாயா, இனி சூழ்ச்சி, வஞ்சகம், கொலை, நம்பிக்கை துரோகம் இல்லாத அரசியலை நடத்த வேண்டும். இது என் தந்தையின் இறுதி விருப்பம். எனவே உயிர்பலி வாங்காமல் விசாரணையை நடத்து. இனியும் சோழக்கிருமி வளர்பிறையாக இருக்கக்கூடாது, தேய்பிறையாகவே இருக்க வேண்டும். ராஜாதிராஜன் கூற அனபாயன் தலையை அசைத்துவிட்டு தன் புறவியின் விழாவில் உதைக்க அது காஞ்சியை நோக்கி பறந்தது. பாய்கிறான் அனபாயன். கீழே சாளுக்கிய மன்னன் ராஜநரேந்திரனுக்கும் சோழ இளவரசி அம்மங்காதேவிக்கும் பிறந்த அனபாயனுக்கு தொட்டிலில் இடப்பட்ட பெயர் விஷ்ணுவர்தனன். அவன் நகரேஷு காஞ்சி புருஷேஷு விஷ்ணு என்கின்ற புலவர் பாடியபடி பார்ப்பதற்கு மிகவும் அழகாக இருக்க அவனுக்கு விஷ்ணுவர்தனன் என்று பெயர் சூட்டியது ராஜராஜனின் புதல்வி குந்தவி. வேங்கி நாட்டு விமலாதித்யனின் பேரனான விஷ்ணுவர்தனின் அழகை கொண்டு பிரமிக்காதவர்களே கிடையாது. அவரவர் தங்கள் விருப்பமான பெயர்களுக்கெல்லாம் குழந்தைகளுக்கு சூட்டி மகிழ்வர். அம்மங்கை தன் தந்தையின் பெயரான ராஜேந்திரன் என்று குழந்தைக்கு பெயரிட்டாள். ஜெயரதன், ஜெயதுங்கன், கரிகாலன், ராஜநாராயணன், உலகுய்ய வந்தான், மனுகுல தீவன் என்றெல்லாம் அவனுக்கு பெயரிட்டனர். தனது பெயரை காண வந்த சோழ மன்னன் ராஜேந்திரன் அவன் தன் பெயரனின் அழகை கண்டு பிரமித்து நின்றான். ராஜேந்திரன் தொட்டிலுக்குள் எட்டி பார்த்த பொழுது தன் கையை திருமாலின் அபயஹஸ்தம் போன்று குழந்தை காட்டிக்கொண்டிருப்பதைக் கண்டு மலைத்து போய் அவனுக்கு அத்தியூர் வரதனின் பெயரையும் சேர்த்து அனவரத அபயன் என்று பெயரும் இட்டான். ராஜேந்திரன் அனவரதமும் அனைவருக்கும் அபயமளிக்கப் போகின்றான் என்கின்ற பொருளில் ராஜேந்திர சோழன் வைத்த பெயர் சுருங்கி விஷ்ணுவர்தனின் பெயர் அனபாயன் என்று ஆகியது. அவனது அழகை ரசித்து கொண்டிருந்த ராஜேந்திரன் ராஜராஜ நரேந்திரனிடமும் மகள் அம்மங்கையிடமும் ஒரு வேண்டுகோள் விடுத்தான்.
தன் பெயரினை தான் கங்கை கொண்ட சோழபுரத்தில் வளர்த்து வருவதாக கூற அவர்களும் அதற்கு சம்மதித்தனர். குழந்தை பருவத்திலிருந்தே அனபாயன் கங்கை கொண்ட சோழபுரத்தில் தான் வளர்ந்தான். வேங்கி நாட்டின் பட்டத்தை இளவரசனாக பட்டம் சூட்டிக்கொண்டு மீண்டும் பாட்டனார் அரண்மனைக்கு வந்துவிட்டான். குழந்தை பருவத்து குமார பருவத்தை எட்டிப்படுத்தியிருந்த அனபாயன் தேகத்தை யவ்வனம் ஆக்கிரமித்து கொள்ள தொடங்கியிருந்தது. மெல்லிய மீசை அவனது தடித்த உதட்டின் மேல் தோன்ற அவனது வெண்மையான முகத்திற்கு அது அழகுக்கு அழகு சேர்த்தது. ராஜேந்திரனின் 4 குமாரர்களுடன் அவன் நெருங்கி பழகினாலும் ராஜமகேந்திரன் என்கின்ற 3வது மாமன்தான் அவனுக்கு மிகவும் ஆருயிர் நண்பனாக திகழ்ந்தான். பிரம்மதேசத்தில் திடீரென்று பாட்டன் ராஜேந்திர சோழன் இறந்தது அனபாயனை மிகவும் பாதித்துவிட்டு இருந்தது. இந்த நிலையில்தான் இன்னமும் தான் சோழ நாட்டில் இருப்பதா அல்லது வேங்கி நாட்டிற்கு திரும்பிச் செல்வதா என்று யோசித்தபடியே தன் புரவியை காஞ்சியை நோக்கி செலுத்தி கொண்டிருந்தான். பாட்டனார் ராஜேந்திரன் கேட்டுக்கொண்டதன் மட்டுமே இவன் கங்கை கொண்ட சோழபுரத்தில் வாழ்ந்தான். இனி அவன் அங்கு தங்குவதற்கு மற்றவர்கள் விரும்புவார்களா என்பதும் தெரியவில்லை. இவனுக்கு வேங்கி நாட்டு மகுடம் காத்திருக்கின்றது என்கின்ற நிலையில் வேங்கிக்கு செல்லுவதுதான் முறை. தான் வேங்கிக்கு செல்வதற்குள் பாட்டனார் ராஜேந்திரனின் கடைசி ஆசையை நிறைவேற்ற வேண்டும். அத்திவரதனின் சிலையை கண்டுபிடித்து அஸ்வமேத யாகம் செய்து சோழ கிருமியை அழிக்க வேண்டும். அதை உடனே செய்து முடிக்க வேண்டும். பாட்டனாரின் அந்திம கிரியைகள் முடிப்பதற்குள் நல்ல தகவல்களை சேகரித்து மாமன் மக்களை உற்சாகப்படுத்த வேண்டும் என்கின்ற உத்வேகத்தோடு அவன் சென்று கொண்டிருந்தான். கரிய புரவியில் 16 பிராயங்களே நிரம்பிய அந்த குமரன் கம்பீரமாக பயணிப்பதை பார்ப்பதில் செல்பவர்கள் எல்லாம் நின்று வியப்புடன் கவனித்தனர். குமரிகள் ஓரக்கண்ணால் அனபாயனை நோட்டம் விட்டுவிட்டு யார் இந்த அழகன் என்று தங்களுக்குள் கிசுகிசுத்து கொண்டனர். தனது புரவியை காஞ்சிக்கு செலுத்தாமல் புறவார் பனங்காட்டூர் என்கின்ற சைவ சன்னதியை நோக்கி செலுத்தினான். தற்பொழுது தென்னார்காடு ஜில்லாவில் உள்ளது புறவார் பனங்காட்டூர். அதன் தற்போதைய பெயர் என்னவென்று தெரியவில்லை. அங்கிருக்கும் சிவாலயத்தின் அருகே சிவதர்ம மடம் என்கின்ற புகழ்பெற்ற கண்டராதித்த தேவரும் அவருடைய மனைவி செம்பியன் மாதேவியும் திறந்து வைத்த சிவதர்மத்தை பரப்பச் செய்த இடம் உள்ளது. சதானந்தன் என்கின்ற தேரோட்டி வெகு காலமாக பார்த்திப பல்லவனுக்கு தேரோட்டியாக திகழ்ந்தான். பார்த்திப பல்லவனின் தந்தை தர்மவர்மன் காலத்தில் சிறுவனாக அரண்மனை பணியில் சேர்ந்தவன் தேரோட்டுவதை சட்டி அதில் சமர்த்தனாக இருந்தான். அவனையே தனது தேரோட்டியாக நினைத்து கொண்டான் பார்த்திபன். சேவூர் போரில் பார்த்திபனின் ரதத்தை செலுத்தி வீரபாண்டியன் தப்பி ஓடாமல் செய்ததில் சதானந்தனுக்கு பெரும் பங்கு உண்டு. பார்த்திபன் இறந்ததும் அரண்மனை பணியை விட்டுவிட்டு புறக்காட்டூர் சிவதர்ம மடத்தில் சேர்ந்து சைவ திருப்பணியை ஆட்டிக்கொண்டு இருந்தான் அவன். அனபாயன் தன் புரவியை காஞ்சிக்கு செலுத்தாமல் புறவார் பனங்காட்டூரை அடைந்தான். அங்கிருக்கும் சிவதர்ம மடத்திற்குத்தான் அவன் சென்று கொண்டிருந்தான். சிவதர்ம மடத்தின் வாயிலில் புரவியிலிருந்து இறங்கிய அனபாயன் மடத்திற்குள் பிரவேசித்தான். திருநீற்றின் மனமும் அகில் புகையின் அந்த சூழ்நிலை மிகவும் ரம்மியமாக காட்சியளித்தது. தான் சதானந்த சிவனடியாரை சந்திக்க வந்திருப்பதாக அனபாயன் கூறியதும் அவனை ஒரு அறைக்கு அழைத்துச் சென்றார்கள். மிகவும் தளர்ந்து மஞ்சத்தில் கிடந்த அந்த முதியவர் வியப்புடன் அனபாயனை பார்த்தார். நான் வேங்கி இளவரசன் அனபாயன், ராஜேந்திர சோழனின் பெயரன். அவர் மரணம் அடைந்து விட்ட நிலையில் ஒரு முக்கிய பணிக்காக தங்களை சந்திக்க வந்திருக்கிறேன், அனபாயன் கூறினான். இருமியபடியே அவனை நோக்கி அமரும்படி சைகை செய்தவர் பாக்குமர குவளை ஒன்றில் நீர் அறிந்துவிட்டு தன் காவி துண்டினால் வாயினை ஒற்றிக்கொண்டார். முதலாம் ராஜேந்திரர் இருந்ததை எண்ணி வருந்துகின்றேன். நான் அவரது தஞ்சை ராஜராஜனை சிறு வயதில் பார்த்திருக்கின்றேன். குந்தவை பிராட்டி பொன்னாழியில் வந்து தங்கிய பொழுது பார்த்திருக்கின்றேன். ஆதித்த கரிகாலனை நான் பல தடவை சந்தித்திருக்கின்றேன். எப்பொழுதெல்லாம் அவரது நண்பர் பார்த்திபேந்திர பல்லவர் ஆதித்த கரிகாலனை சந்திக்கப் போவாரோ அப்பொழுதெல்லாம் நானும் அவருடன் செல்வேன். அவர் மட்டும் கொல்லப்படாமல் இருந்திருந்தால் சோழ நாட்டை உன்னத நிலைக்கு இட்டு சென்றிருப்பார். என்ன செய்வது? விதியை மதியால் வெல்வ முயறுவதற்குள் சதி மதியை வென்று விடுகின்றது. பெருமூச்சு ஒன்றை சிந்தினார் சதானந்தர். நானும் பார்த்திபருடன் இறந்திருக்க வேண்டியது. அன்று அவர் ரதத்தில் செல்லாமல் புரவியில் சென்றதால் நான் அவருக்கு தேவைப்படவில்லை. அவர் இறந்ததும் எனக்கு காஞ்சியில் இருக்கவே பிடிக்கவில்லை. பல்லவத்தின் கடைசி வித்தும் அழிந்து நான் சிவதர்ம மடத்திற்கு வந்துவிட்டேன், சதானந்தர் கூறினார்.
ஐயா, அத்திமலை தேவன் சிலையை மீண்டும் ஆலயத்தில் வைத்தால் சோழத்திற்கு கேடுகள் நீங்கும் என்று கொங்காழ்வார் என்கின்ற ஊழ்வினை படிப்பவர் கூறியிருக்கின்றார். எனவே அந்த சிலையை பற்றிய தகவலை தேடிக்கொண்டு இருக்கின்றோம். பிரவாள மாளிகையில் அந்த சிலை கண்டெடுக்கப்பட்டதாகவும் ஆதித்த கரிகாலர் அதை பொன்னாழியில் பதுக்கி வைத்ததாகவும் கூறுகின்றார்கள். உங்களுக்கு அது குறித்து ஏதாவது தெரியுமா? அனபாயன் கேட்டான். ஆதித்த கரிகாலருக்கு அந்த சிலை கிடைத்ததா என்பது எனக்கு தெரியாது. அவர் அதை பதுக்கி வைத்தாரா என்பது பற்றியும் எனக்கு தெரியாது. ஆனால் ஒரு இரவு பார்த்திப பல்லவரின் தங்கை லலாடிகாவும் பல்லவ இளவரசி கல்பலதாவும் என் தேரில் முக்கூடல் வேங்கடவன் ஆலயத்திற்கு சென்ற பொழுது பல்லவ பொக்கிஷங்கள் ஆதித்த கரிகாலன் வசம் இருப்பதாக அறிந்தேன். பார்த்திபேந்திர பல்லவருக்கும் தெரியாமல் அந்த பொக்கிஷங்களை பதுக்கி வைத்திருப்பதாகவும் அறிந்தேன். ஆதித்த கரிகாலரை காதலிப்பது போல் நடித்து அந்த பொக்கிஷங்களை வாங்கிவிட வேண்டும் என்று லலாடிகா இளவரசி கல்பலதாவுக்கு யோசனை கூட சொன்னார். ஆனால் அதன் பிறகு என்ன நடந்தது என்பது எனக்கு தெரியாது. ஆனால் வாகீஸ்வரிக்கு நிச்சயம் தெரிந்திருக்கும். அது யார் வாகீஸ்வரி? அனபாயன் வியப்புடன் கேட்டான். பார்த்திப பல்லவனின் ஆலோசகர் மற்றும் அரண்மனை அதிகாரி விஜய மேதாபதியின் மகள் அவள். பார்த்திபேந்திர பல்லவரும் கல்பலதாவும் இறப்பதற்கு முதல் நாள் மாலை அத்திமலை ஆலயத்திற்கு சென்றனர். நான் தான் ரதத்தை செலுத்தினேன். வாகீஸ்வரியும் அந்த ரதத்தில் வந்தாள். வாகீஸ்வரி ஆதித்த கரிகாலர் அளித்த வெள்ளிப்பட்டகத்துடன் நீயும் ஆலயத்திற்கு வா என்று கல்பலதா தேவி அழைக்க வாகீஸ்வரி அந்த வெள்ளிப்பட்டகத்தை சுமந்தபடி ஆலயத்திற்கு வந்தாள். அதனுள் ஏதோ முக்கியமான பொருள் இருந்ததாக அவர்கள் பேசிக்கொண்டார்கள். வாகீஸ்வரியை கேட்டால் அந்த பெட்டகத்தில் என்ன இருந்தது என்பது தெரிய வரும். வாகீஸ்வரி எங்கே இருக்கின்றாள்? அனபாயன் பரபரப்புடன் கேட்டான். பார்த்திபன் கல்பலதா தேவியுடன் விஜய மேதாபதியும் கொல்லப்பட்டு விட்டார். அதனால் அவள் மனம் வெறுத்து மணிமங்கலத்தைச் சேர்ந்த வைர வியாபாரியை மணந்து கொண்டு அங்கேயே வசித்து வந்தாள். தற்பொழுது விதவையாகி அங்கே உள்ள ராஜகோபால பெருமாள் ஆலயத்தில் அருகில் வசித்து வருகின்றாள். வாதாபி புலிகேசியை மணிமங்கலத்தில் வெற்றி கொண்டதற்கு அடையாளமாக அங்கிருந்த வைகுண்ட பெருமாள் ஆலயத்தில் ராஜகோபாலர் ஆலயம் ஒன்றை எழுப்பினான் நரசிம்ம பல்லவன். கங்கை கரைக்கு படையெடுத்து சென்ற முதலாம் ராஜேந்திரன் காஞ்சியிலிருந்து மணிமங்கலம் வழியாக செல்லும் பொழுது ராஜகோபாலர் ஆலயத்தை பார்த்துவிட்டு தன் படையெடுப்பு வெற்றி பெற்றால் ராஜகோபாலர் ஆலயத்தை விஸ்தாரமாக கட்டித்தருவதாக வேண்டிக்கொள்ள உத்தரலாட மன்னன் மகிபாலனை வென்றான். மீண்டும் காஞ்சிக்கு வந்தவன் ராஜகோபால சுவாமி ஆலயத்தை பெரிதாக கட்டினான். இன்றும் மணிமங்கலத்தில், அதாவது தாம்பரத்திலிருந்து 12 கிலோமீட்டர் தொலைவில் ராஜகோபாலர் மற்றும் வைகுண்ட பெருமாள் ஆலயங்கள் உள்ளன. ராஜகோபாலர் இடது கையில் சக்கரமும் வலது கையில் சங்கும் வைத்துக்கொண்டு வித்தியாசமான கோலத்தில் காட்சி தருகின்றார். காஞ்சியிலிருந்து திருவரங்கம் புறப்பட்ட ராமானுஜர் மணிமங்கலம் ராஜகோபாலர் ஆலயத்தில் இரவு தங்கியிருந்ததாக குறிப்புகள் கூறுகின்றன. இங்கேதான் அனபாயனும் ராமானுஜரை முதலாக சந்தித்தார். வருங்காலத்தில் அனபாயன் 1ஆம் குலோத்துங்கனாக அரியணை ஏறப்போவதும் அவரது பெயரன் 2ஆம் குலோத்துங்கன் ராமானுஜருடன் மோத அதனால் அவர் ஹொய்சலம் சென்றதும் சரித்திரங்கள். இன்றும் மணிமங்கலத்தில் ராஜகோபாலனின் கோயில் உள்ளது. அங்குதான் விஜய மேதாபதியின் மகள் வாகீஸ்வரி கணவன் விஸ்வம்பரர் என்கின்ற வைவாரியோடு வாழ்ந்திருந்த இடமாகும். ஆலயத்தின் அருகில் வசித்து வருகிறாள் வாகீஸ்வரி என்று கூறினார். சென்ற வாரம் இங்கே சிவாலயத்திற்கு விஜயம் செய்த பொழுது அவளை சந்தித்தேன். வயதை முதிர்ந்துவிட்டாலும் நினைவுகள் பசுமையாக உள்ளன. நான் இங்கு இருப்பதை அறிந்து என்னை வந்து அவள் சந்தித்தாள். சதானந்தர் கூறினார். நீங்கள் இங்கே இருப்பதை பற்றி மதுராந்தர பரகேசரி மூவேந்தர் வேளாந்தான் கூறினார். அவர் என் பாட்டனார் ராஜேந்திரனுக்கு மைத்துனர். அனபாயன் கூறினான். தெரியும், நான் இங்கே இருப்பதை அவரிடம் தெரிவிக்கச் சொன்னேன். மிகவும் தொன்மையான அத்திமலை தேவனின் சிலை உலகிற்கு பயன்பட வேண்டும். மழையையும் ஆற்றலையும் கொடுக்கவல்ல அந்த சிலை ஆதித்த கரிகாலரால் எங்கோ பதிக்கப்பட்டிருக்கிறது. எங்கள் பல்லவத்தின் பொக்கிஷமான அந்த சிலை ஆலயத்தில் பிரதிஷ்டை செய்யப்பட்டது என்கின்ற நல்ல செய்தியை கேட்டுவிட்டு நாங்கள் இறக்க வேண்டும் என்று விரும்புகின்றோம். இந்த சிலையை பற்றி அறிந்த கடைசி பல்லவர்களான நானும் வாகீஸ்வரியும் மட்டுமே உள்ளோம். எங்கள் காலம் முடிவதற்குள் அந்த சிலை கோயிலை சென்று அடைய வேண்டும். எனவேதான் பரகேசரிக்கு தகவல் அனுப்பினோம் என்று சதானந்தர் கூறினார். உங்கள் நல்லெண்ணத்திற்கு நன்றி. நான் சென்று வாகீஸ்வரி அம்மையாரை சந்திக்கின்றேன்.
அனபாயன் எழுந்தான். இளவரசே, எப்பாடுபட்டாவது அத்திவரதனின் சிலையை மீண்டும் அத்திமலையிலேயே வைத்து விடுங்கள். கலி முற்றி போகும்போது கலிவரதன்தான் மக்களுக்கு அபயம் தரப்போகின்றான். அத்தியானே அனவரத அபயமும் அளிக்கப் போகின்றான், சதானந்தர் கூறினார். அனபாயன் புன்னகைத்தான். அனவரத அபயன் என்பதுதான் என்னுடைய பெயர். என் பாட்டனார்தான் அந்த பெயரை வைத்தார். அனபாயன் கூற அவன் தலையில் கை வைத்து ஆசி கூறினார் அவர். அனபாயன் மணிமங்கலத்திற்கு சென்ற பொழுது வாகீஸ்வரி வீட்டில் இல்லை. ராஜகோபாலர் ஆலயத்திற்கு சென்றிருக்கிறாள் என்று பணிப்பெண் கூறினாள். அவளுக்காக காத்திருக்காமல் ஆலயத்திற்கே சென்றான் அனபாயன். அங்கு மக்கள் கூட்டம் திரண்டிருப்பதைக் கண்டு திகைத்து நின்று விட்டான். காஞ்சியிலிருந்து திருவரங்கம் செல்லும் துறவி ராமானுஜர் மணிமங்கலம் ராஜகோபாலர் சன்னதியில் இரவை கழிக்க உள்ளார் என்று அனபாயனுக்கு கூறப்பட அவன் கூட்டத்திற்குள் நுழைந்து அதற்கு முன்பாகவே நின்றான். சிவந்த தேகத்துடன் காஷாயம் அணிந்திருந்த ராமானுஜர் மலர்ந்த முகத்துடன் மக்களுக்கு ஆசி வழங்கி கொண்டிருந்தார். இடது கையில் திரிதண்டத்தையும் வலது கையை தூக்கி துளசி மற்றும் மலர்களையும் வழங்கி கொண்டிருந்தார். அவருக்கு மிக அருகில் வெள்ளிப்பெட்டகம் வைக்கப்பட்டிருந்தது. அதில் அவர் தினமும் ஆராதிக்கும் சாலக்கிராம மூர்த்திகள் வைக்கப்பட்டிருந்தன. அவற்றின் மீது பறத்து இருந்த துளசியை எடுத்து ஆசி கூறி மக்களுக்கு வழங்கி கொண்டிருந்தார். இந்த கூட்டத்தில் வாகீஸ்வரி அம்மையாரை எங்கே தேடுவது? வாகீஸ்வரி அம்மையார் எங்கே இருக்கிறார்? அர்ச்சகர் ஒருவரை கேட்டான் அனபாயன். அதோ சுவாமி ராமானுஜருக்கு பின்பக்கமாக கைகூப்பி நிற்கிறவர்தான் வாகீஸ்வரி, அவர் கூற அந்த பெண்ணை நோக்கினான் அனபாயன். வயது முதிர்ந்திருந்தாலும் கண்களில் ஒளி குறையவில்லை. பக்தியுடன் ராமானுஜரையை நோக்கி கை குடித்தபடியே நின்றிருந்தாள். காவி வண்ணத்தில் சேலையும் கழுத்தில் துளசி மாலையும் அணிந்திருந்தாள். அவளை நெருங்கியவன் மெல்லிய குரலில் அழைத்தான், வாகீஸ்வரி அம்மா. திடுக்கிட்டு திரும்பிய வாகீஸ்வரி அவனை வியப்புடன் நோக்கினாள். மெதுவாக நகர்ந்து அவளை நெருங்கினாள். யார் வேண்டும்? நான் மன்னர் ராஜேந்திர சோழனின் பெயரன். சென்ற வாரம் அவர் இறந்து போனது தங்களுக்கு தெரியுமல்லவா? அத்திமலையானை தேடி கண்டுபிடிக்கும் பொறுப்பை நான் ஏற்றிருக்கின்றேன். சிவதர்ம மடத்திற்கு சென்று சதானந்தரை சந்தித்தேன். அவர்தான் நீங்கள் இங்கு இருக்கும் விஷயத்தை கூறினார். தங்களுக்கு தெரிந்த தகவல்களை கூறினால் எனக்கு உதவிகரமாக இருக்கும். அனபாயன் கூற தங்களது உரையாடல் ராமானுஜருக்கு தொந்தரவாக இருக்கக்கூடாது என்று சற்று நகர்ந்தாள் வாகீஸ்வரி. ராமானுஜர் மூர்த்தங்களை வைத்திருந்த வெள்ளிப்பட்டியின் அருகே வாகீஸ்வரியும் அனபாயனும் சென்று பேசினர். எப்படியாவது கண்டெடுத்து சிலையை ஆலயத்தில் சேர்த்து விடுங்கள் இளவரசே. உங்கள் பணி வெற்றியடைய ராமானுஜர் அனுகிரகிப்பார். பார்த்திபர் மற்றும் பல்லவ இளவரசி கல்வலதா இருவரும் ஆதித்த கரிகாலர் இளவரசிக்கு பரிசாக தந்த உத்குரோதயம் என்ற ஹாரத்தை பெருந்தேவிக்கு சமர்ப்பித்தனர். வாகீஸ்வரி கூறினாள். அத்திமலை தேவன் சிலையில் வைக்கப்பட்டிருக்கும் இடம் குறித்து ஏதாவது தகவல் வெள்ளிப்பட்டகத்தில் இருந்ததா? அனபாயன் கேட்க வாகீஸ்வரி தலையசைத்தாள். அந்த வெள்ளிப்பட்டகத்தில் வேறு என்ன வைக்கப்பட்டிருந்தது என்பது எனக்கு தெரியாது. மிகவும் கனமான பெட்டகம். யானை, புலி மற்றும் சங்கின் ஓவியம் அந்த பெட்டியின் மூடியில் பொறிக்கப்பட்டிருந்தது. அது மட்டும்தான் எனக்கு தெரியும். நீங்கள் அத்திமலை தேவன் ஆலயத்திற்கு சென்று அந்த பெட்டகத்தை பெற்று சோதித்து பாருங்கள். ஏதாவது தகவல் கிடைக்கலாம். வாகீஸ்வரி கூற தலையசைத்தான் அனபாயன். ராமானுஜரின் அருகில் இருந்த அந்த வெள்ளிப்பட்டகத்தின் மூடி திறந்து இருந்தது. அப்படியே மூடியிருந்தாலும் கருத்து போன யானை, புலி மற்றும் சங்கின் அடையாளங்களை வாகீஸ்வரி அடையாளம் கண்டிருப்பாளா என்பது நிச்சயமில்லை. பார்த்திப பல்லவன் கல்பலதாவதன் சுமந்து சென்ற பெட்டகம் தன் கைக்கு எட்டும் தொலைவில் இருக்கிறது என்பதை அவளும் உணரத் தவறிவிட்டாள். தன் செல்வாக்கினை கொண்டு அனபாயனை ராமானுஜன் முன்பாக நிறுத்தி வைத்தாள். வேங்கிய இளவரசர் அனபாயர் என்று ராமானுஜரிடம் கூறினாள். விஷ்ணுவர்தன அனவரத அபயன் எனது பெயர். நான் போகும் பணி வெற்றியுடன் நிறைவேற தங்கள் நல்லாசியை கோருகின்றேன். அத்திமலையானின் ஆலயத்திற்கு புறப்படுவதற்கு முன்பாக ராமானுஜரிடம் ஆசி கோரினான் அனபாயன். ஆதித்த கரிகாலன் வெள்ளிப்பெட்டியிலிருந்து ஒரு துளசி தீர்த்தத்தை எடுத்து அனபாயனின் கரத்தில் போட்டு ஆசி கூறினார் ராமானுஜர். அனபாயன் வாகீஸ்வரியிடம் விடைபெற்று கொண்டு அத்திமலை ஆலயத்திற்கு புறப்பட்டு சென்றான். ததிபாண்டனின் தயிர்ப்பானை. காஞ்சியிலிருந்து திருவரங்கம் புறப்பட்ட ராமானுஜர் மணிமங்கலத்தில் தங்கியிருந்தார். தன்னிடம் ஆசி கோரிய அனபாயனை வாழ்த்திவிட்டு மணிமங்கலம் ராஜகோபாலனையும் வைகுண்டநாதனையும் தரிசித்துவிட்டு அன்று இரவை ராஜகோபாலனின் சந்நிதியில்தான் கழித்தார். மனம் வெறும் வேதனையில் ஆழ்ந்திருந்தது.
வேங்கடவன், அரங்கன் என்று அனைத்து எம்பெருமான்களையும் இந்த பிறவியில் தரிசித்துவிட முடியும். ஆனால் பிரம்மன் ஆராதித்த அஸ்வமேத அத்திவரதனை இந்த பிறவியில் தரிசனம் செய்ய முடியாது என்கின்ற எண்ணம் அவருடைய வேதனையை அதிகமாக்கியது. இந்த பிறவியில் அத்திவரதனை தரிசனம் செய்தால் பிறவி அறுக்கலாம் என்கின்ற தீர்மானத்தில் இருந்தார். ஆனால் அத்திமலையானதை தரிசிக்காமல் எப்படி பிறவியை அறுப்பது? அத்திமலை தெய்வமே, நீ எங்கே இருக்கின்றாயோ? நீ கூட வரவேண்டிய தேவையில்லை. நீ இருக்கும் இடத்தை எனக்கு உணர்த்து. நானே வந்து உன்னை தரிசனம் செய்கின்றேன். ரகசியமாக எனக்கு தரிசனம் கொடு. இந்த ராமானுஜனுக்கு நீ தரிசனம் கொடுத்ததை ரகசியமாகவே வைத்துக் கொள்கிறேன். யாரிடமும் நீ இருக்கும் இடத்தை கூட உரைக்க மாட்டேன். எனக்காக தயை காட்டி உன் தரிசனத்தை கொடு. ராமானுஜர் மனதுக்குள் இறைஞ்சினார். விடியலில் திருவரங்கத்திற்கு புறப்பட்டார். அவரது வெள்ளிப்பட்டகத்தை வேட்டியில் வைத்து மூட்டை கட்டி அதை தலையில் சுமந்தபடியே ராமானுஜரை பின்தொடர்ந்தார் சுத்த சத்துவ நம்பி. நீர்வண்ணன் ராமானுஜன் உடைமைகளை சுமந்து கொண்டு செல்ல கோவிந்தன் தாழம்பூ குடை ஒன்றை ராமானுஜருக்கு பிடித்தபடியே சென்றார். அனைவருக்கும் முன்பாக தடி ஒன்றை ஏந்தியபடி சென்று கொண்டிருந்தான் தேவராஜ நம்பி, மணப்பாக்கத்து சுத்த சத்துவ நம்பியின் பெயரன். கட்டிலம் காளையாக காட்சியளித்த அவன் வீர விளையாட்டுகளில் சமர்த்தன். மல்யுத்தன், சிலம்பம் என்று பயிற்சிகள் செய்து தேகத்தை இரும்பாக்கி வைத்திருந்தான். நல்ல ஆகிருதியும் வனப்பும் கொண்டிருந்த அவன் தன் பாட்டன் சுத்த சத்துவ நம்பி ராமானுஜருடன் திருவரங்கம் செல்லப் போவதை அறிந்து தானும் பாதுகாப்புக்கு அவர்களுடன் வருவதாக கூறிவிட்டான். வழித்துணையாக இருக்கட்டுமே என்று சுத்த சத்துவ நம்பியும் ராமானுஜருடன் அனுமதி கோரி அவனது சம்பந்தத்தையும் பெற்றிருந்தார். தனது சிலம்பத்தை தோளில் சுமந்து கம்பீரமாக நடக்கும் அந்த குமாரனை நோக்கிய ராமானுஜரின் இதழ்களில் குறுநகை மிளிர்ந்தது. அப்பனே தேவராஜ நம்பி, எனது தோளிலும் ஒரு தண்டம் சாய்ந்திருக்கிறது, உனது தோளிலும் ஒரு தண்டம் சாய்ந்திருக்கிறது. இரண்டும் தண்டம்தான், ஆனால் இரண்டிற்கும் இடையேதான் எவ்வளவு வேறுபாடு. ராமானுஜர் சிரித்தார். சுவாமி, உங்கள் திரிதண்டத்தை காப்பதற்கே என் சிலம்பம் வந்து கொண்டிருக்கிறது, தேவராஜ நம்பி கூறினார். எனது தண்டத்தின் உச்சியில் சமாதான வெள்ளை துணி பறக்கிறது. உனது தண்டத்தின் நுனியில் கூரிய ஆணிகள் பதிக்கப்பட்டிருப்பதை காண்கின்றேன். என் தண்டம் திரிதண்டம், உன் தண்டம் புரிதண்டம், ராமானுஜர் கூற சிரித்தபடியே நடந்தான் தேவராஜ நம்பி. கானகத்தின் வழியாக நடந்து சென்றனர் ராமானுஜரும் அவரது பரிவாரமும். மாலை நெருங்க நெருங்க சூரியன் மேற்கில் அஸ்தமித்து கொண்டிருந்தான். கோவிந்தன் தேவராஜ நம்பியை நோக்கி குரல் கொடுத்தார். தேவராஜா என்றதும் திரும்பி அவரை நோக்கினான் நம்பி. சந்தியா காலம் துவங்கிவிட்டது. சந்தியா கால கடமைகளை ஆற்ற வேண்டும். எங்கேயாவது நீர்நிலை இருக்கிறதா என்று பார். இரவையும் அங்கேயே கழித்துவிட்டு காலை ஆராதனை முடித்துக்கொண்டு திருவரங்கத்துக்கு புறப்படுவோம், கோவிந்தன் கூற தலையசைத்தான் தேவராஜ நம்பி. சிறிது தொலைவு நடந்த பொழுது ஹாய் ஹாய் என்று குரல் கேட்க குரல் வந்த தெருக்கில் நோக்கினான் நம்பி. மாடு மேய்ப்பவன் ஒருவன் சாயங்காலம் வந்துவிட்டதால் மனத்தில் மேய்ந்து கொண்டிருந்த தன் மாடுகளை குரல் விட்டு அதட்டி ஒன்று திரட்டி கொண்டிருக்கின்றான். அவனை நோக்கி நடந்தார் தேவராஜ நம்பி. ஐயா, இங்கு நீர்நிலை ஏதாவது இருக்கிறதா? நாங்கள் இரவை கழிக்க வேண்டும். துறவி ராமானுஜரின் பரிவாரம் நாங்கள் திருவரங்கத்திற்கு சென்று கொண்டிருக்கிறோம் என்றான். அந்த ஆடு மேய்ப்பவன் இவர்களை வியப்புடன் நோக்கினான். வசதியான இடம் ஒன்று உள்ளது, ஆனால் மலை ஏறி செல்ல வேண்டும். அதை பச்சை மலை என்று அழைப்பார்கள். அங்கே வெள்ளாறு கள்ளாறு என்று 2 ஆறுகள் பாய்கின்றன. யாரும் அங்கு செல்வதில்லை. துறவிகள் தங்குவதற்கு ஏற்ற இடம், அமைதியாக இருக்கும் என்றான். அவன் கூறியது ராமானுஜரின் செவிகளில் கேட்டது. துறவிகள் தங்குவதற்கு ஏற்ற இடமா? சென்று பார்த்தால் என்ன? உனக்கு என் ஆசிகள். எங்களுக்கு வழிகாட்டிய உன் பெயர் என்ன? ராமானுஜர் கேட்டார். என் பெயர் ஏழுமலை வேங்கடவன். அந்த மனிதர் கூற ராமானுஜர் புன்சிரிப்புடன் தன் பரிவாரத்தை நோக்கினார். பார்த்தீர்களா, எனக்கு வழிகாட்டும் நாமங்கள் அனைத்துமே மாலவனின் நாமங்கள்தான். நான் எங்கு சென்றாலும் என்னை வழிநடத்த மாலவனின் நாமம் வந்துவிடுகின்றது. அல்லிக்கேணியில் கீதாச்சாரியன் சந்நிதியில் புத்திர காமேஷி செய்து என்னை என் பெற்றோர் ஈண்டனர். வேங்கடவன் எனது கிரகஸ்தாசிரமத்தை துவங்கினான். மதுராந்தகராமன் எனக்கு ஆசான் பெரிய நம்பியை தந்தான். அத்திமலையான் துறவரத்தை தந்தான். இப்பொழுது திருமலை வேங்கடவன் எனக்கு தங்குவதற்கு இடமளிக்கின்றான் என்று கூறினார். பிறகு ஏழுமலையானை பார்த்து சிரித்தபடியே, ஏனப்பா, திருமலை வேங்கடவனின் பெயரை வைத்திருக்கின்றாயே, திருமலைக்கு சென்றிருக்கின்றாயா? ராமானுஜர் கேட்டார்.
சுவாமி, நான் திருமலைக்குச் சென்றதில்லை. ஆனால் எனது ஏழுமலை வேங்கடவன் என்கின்ற பெயர் திருமலை வேங்கடவனை குறித்து ஏற்பட்டதுள்ள அது அந்த பெயர் அல்ல. பச்சை மலையில் ஏழுமலை வேங்கடவன் கோயில் கொண்டிருக்கின்றான். அவன் எங்கள் குலதெய்வம். அவனை குறித்துதான் எனக்கு அந்த பெயர் வைக்கப்பட்டிருக்கிறது என்று அவர் கூறியதும் ராமானுஜர் மிகவும் வியந்தார். இப்பொழுது நாம் ஒரு ஆச்சரியமான தகவலை காண்போம். இங்கு கிழக்கு தொடர்ச்சி மலையின் பகுதியாக பச்சை மலை தொடர் ஒன்று திருச்சிக்கு அருகே உள்ளது. அந்த பகுதி மிகவும் பசுமையாக காட்சியளித்ததால் அதை பச்சை மலை என்றே அழைத்தனர். பச்சை மலை, பவளமலை, பெருமாள் மலை, பழமலை, குறிச்சி மலை, கணவாய் மலை, பனைமலை என்று 7 மலைகள் இங்கே உள்ளன. காலப்போக்கில் எல்லா மலைகளையும் பச்சை மலை என்றே அழைக்கத் துவங்கினர். பச்சை மலை கள்ளாறு மற்றும் வெள்ளாறு பாயும் மிக பசுமையான மலை இது. சமஸ்கிருதத்தில் இந்த ஆறுகளுக்கு ஸ்வேத நதி, அமிர்த நதி என்று பெயர் வழங்கப்பட்டது. தமிழக அரசு இந்த மலைத்தொடரை சுற்றுலாத்தலமாக அண்மையில் அறிவித்துள்ளது. கொரையார் அருவி, மங்கலம் அருவி மற்றும் மயில்ஊற்று அருவி என்று 3 அருவிகள் இங்கே பாய்கின்றன. இங்கே வீரராமர் அணை என்று ஒரு அணையும் கட்டப்பட்டுள்ளது. மலைத்தொடரை சுற்றியுள்ள கிராமங்கள் செம்புளிச்சம்பட்டி, மணலோடை, சின்னாலும்பூர், ராமநாபுரம், டாப் செங்காட்டுப்பட்டி, செம்பூர், பெரியபாக்கலம், பெரிய நாகூர், மையம்பாடி ஆகியவை இங்கே வசிக்கும் குடிமக்களை மலையாளிகள் என்று கூறுகின்றனர். கேரள மலையாளிகள் அல்ல. பலாக்கனிகளை வளர்த்து அருகிலுள்ள கிராமங்களில் விற்கின்றார்கள். டாப் செங்கல்பட்டுப்பட்டி தான் இந்த மலைத்தொடர்களின் முக்கியமான கிராமம். துறையூர் ஈசனே, உப்பிலியாபுரம், எளம்பலூர், பெரம்பலூர், கங்காவல்லி, தம்மம்பட்டி, அரும்பாவூர், மலையாளம்பட்டி, தேடவூர், ஆரரை ஆகிய பெரிய ஊர்களில் இருந்து பச்சை மலைக்கு செல்லலாம். பெரம்பலூர், திருச்சி மாவட்டங்களில் இருக்கின்றது பச்சை மலைத்தொடர். திருச்சியிலிருந்து ஸ்ரீரங்கம் வழியாக துறையூர் திருச்சி முக்கிய சாலையில் சுமார் 86 கிலோமீட்டர் தொலைவில் கொப்பம்பட்டி, அதை அடித்து உள்ளது பச்சைமலை பிரதேசம். பெரும்பாலும் சுற்றுலா பயணிகள் அறியப்படாமல் உள்ள இந்த பச்சைமலையை சுற்றிலும் டாப் செங்காட்டுப்பட்டி, பேலூர், பாதுகாக்கப்பட்ட காடுகள், கேக்கரை எனும் இடம் என்று ஏராளமான அம்சங்கள் உள்ளன. தமிழ் திரைப்பட பாடல்களில் இளையராஜா இசையமைத்த பாடல்கள் பச்சைமலை பற்றி நிறைய குறிப்புகள் வரும். பச்சைமலை பாவு, நீ உச்சிமலை தேனு என்று இளையராஜா பாடியிருக்கின்றார். உச்சி வகிர்ந்தெடுத்து பிச்சிப்பூ வச்ச கிளி என்கின்ற கிளி பச்சைமலை பக்கத்திலே மேயுதுன்னு சொன்னாங்க என்கின்ற பாடல்களில் குறிக்கப்படும் மலைதான் பச்சை மலை. பெயருக்கு ஏற்ற மாதிரியே பசுமை நிறைந்த வனக்காடுகளை கொண்டுள்ளது இந்த மலை. திருச்சி, பெரம்பலூர், சேலம் என்று 3 பக்கத்திலும் மாவட்டங்களை இணைத்து நடுவில் ஒரு வாகனம் செல்லும் அகலத்தில் சாலை. அதிகாலை அல்லது அந்தி சாயும் நேரத்தில் இங்கு மலையேற்றத்தில் ஈடுபட்டால் அழகான மான்கள் கூட்டம் கூட்டமாக சுற்றித் திரிவதை கண்டு ரசிக்கலாம். ஜசிம் ஹம்சா என்கின்ற இருபுறமும் மரங்களால் சூழ்ந்த இயற்கையான பசுமை சாலை இங்கே உள்ளது. உப்பிலியாபுரம் முக்கிய சாலையிலிருந்து சோபனாபுரத்தை கடந்தால் ஒரு சில கிலோமீட்டர்களில் மலையேற்றம் தொடங்கிவிடும். பிறகு இரு புறங்களிலும் குளுகுளுவென்று காற்றை வாரி இருக்கும் பச்சைமலை காடுகள்தான். அடுத்தடுத்து வரும் 14 கொண்டை ஊசிகள் சாலைகள் பச்சைமலை மேதகம், காட்சிமுனை என சாலையின் சிறப்புகளை அடுக்கிக் கொண்டே போகலாம். டாப் செங்காட்டுப்பட்டி பச்சைமலைக்கு முன்னதாக வரும். அதற்கு ஒரு சில கிலோமீட்டருக்கு முன் ஆங்கிலேயர்கள் காலத்தில் கட்டப்பட்டுள்ள சுற்றுலா விடுதி ஒன்றும் உள்ளது. அங்கிருந்து பார்த்தால் மலையில் சிதறி கிடக்கும் பாறைகளும் பசுமை புல்வெளிகளும் அவ்வளவு ரம்மியமாக காட்சியளிக்கும். டாப் செங்கட்டாம்பட்டியிலிருந்து பச்சைமலை நோக்கி பயணிக்கும் இடைப்பட்ட தொலைவில் உள்ளது எருமைப்பள்ளி அருவி. பெரியமங்கலம், சின்னமங்கலம் மலை கிராமங்களை கடந்து சுமார் 150 அடி மலைச்சரிவில் இறங்கினால்தான் இதை பார்க்க முடியும். பிற அருவிகளைப் போல் எந்தவித சத்தமும் இன்றி பாயும் இந்த அருவி மழைக்காலத்தில் ஆபத்து நிறைந்ததாகவும் இருக்கும். கோரையாறு அருவி சுமார் 25 அடி உயரத்திலிருந்து ஆர்ப்பாட்டத்துடன் கொட்டும். கொரையாறு அருவிக்கு செல்லும் பாதைகள் சற்று கடினமானது. வனத்துறையினரின் அனுமதியின்றி யாரும் செல்லக்கூடாது. அவர்கள் அனுமதிப்பதும் அரிதே. பெரம்பூரில் இருந்து கிருஷ்ணாபுரம் வழியாக
தொண்டமாந்துறை அடைந்து அங்கிருந்து ஐயர்பாளையம் வழியாக பச்சைமலை அடிவாரத்திலுள்ள கொரையார் கிராமத்திற்கு செல்ல வேண்டும். அங்குதான் இந்த அருவி அமைந்துள்ளது. திருச்சி சத்திரம் பேருந்து நிலையத்திலிருந்து துறையூர், சோமனபுரம் பேருந்துகள் மூலம் இங்கு செல்லலாம். சோமனபுரத்திலிருந்து 22 கிலோமீட்டர் தொலைவு மூலப்பகுதியில் செல்ல பிரத்யேக வாகனமும் வேண்டும். துறையூரிலிருந்து முலக்காடு வழியாகவும் பச்சைமலைக்கு செல்லலாம். இரண்டாவது, பவழமலை. தென் வடலாக, அதாவது தெற்கு வடக்காக நீளவாக்கில் அமைந்துள்ள ஒரு மலைத்தொடர் இந்த பவளமலை. பச்சைமலை தொடரின் கிழக்கு முனையுடன் இணைந்து இது தொடர்கின்றது. இணையும் பகுதியில் மூலைக்காடு என்னும் பெயர் பெற்றுள்ளது. அடுத்து மூன்றாவதாக குறிஞ்சிமலை. பவழமலையின் தெற்கு முனையில் குறிஞ்சிமலை உள்ளது. நான்காவது கணவாய் மலை. பவளமலையின் ஒரு சிறு பகுதி கிழக்கு பக்கத்திலும் நீள்கின்றது. இந்த பகுதியின் பெயர்தான் கணவாய் மலை. கணவாய் மலையில் வடபால கணவாய், அம்மாபாளையம், லாடபுரம் என்கின்ற ஊர்கள் உள்ளன. அடுத்து ஐந்தாவதாக பழமலை. பச்சைமலையின் முகட்டு நிலப்பரப்பில் சின்ன பழமலை, பெரிய பழமலை என்றும் ஊர்கள் உள்ளன. இந்த ஊர்களில் மலையாளிகள் என்னும் பழங்குடி மக்கள் வாழ்ந்து வருகின்றனர். பெரிய பழமலையில் பழமலையான் கோயில் என்று காட்டு தெய்வ கோவில் ஒன்று உள்ளது. இதில் 8 அடி உயரம், 12 அடி நீளம் கொண்டதாக ஒரே கல்லில் செதுக்கப்பட்ட வேங்கையின் உருவமும் நடப்பட்ட வேல்களும் உள்ளன. 12 அடி கொண்ட அளவுக்கு காலடிக்கு 16 அடி ஆகும். ஆறாவதாக பெருமாள் மலை. துறையூர் பெரம்பலூர் சாலையில் அமைந்துள்ள பெருமாள் மலை 7 மலைகளில் முக்கியமான மலை. கரிகால் பெருவளத்தான் கட்டிய கோயில் உள்ள 7 மலை வேங்கடவன் கரத்தில் கரிகாலன் வழங்கிய செங்கோல் ஒன்று உள்ளது. 960 அடி உயரம் கொண்ட இந்த மலையில் ஏறுவதற்கு 1032 படிகள் உள்ளன. இந்த கோயிலில் சப்தஸ்வர தூண்கள் உள்ளன. ராமானுஜர் இங்கே தங்கியிருக்கின்றார். ஏழாவதாக பனைமலை. பச்சைமலை, பவளமலை, பழமலை, கணவாய்மலை, குறிச்சிமலை, பெருமாள் மலை ஆகிய 6 மலைகள் இருந்தாலும் 7வது மலை பச்சைமலையின் மீது தனியானதொரு குன்றாக உள்ளது. இந்த மலையின் பெயர் பனைமலை. மருந்துக்கு கூட பனைமரங்கள் இல்லாத நிலையில் இந்த மலைக்கு ஏன் பனைமலை என்று பெயர் வந்தது? இங்கேதான் நமது அத்திமலை தேவனின் சூட்சுமம் அடங்கியுள்ளது. அது என்ன என்பது விரைவில் புரிய வரும். ராமானுஜ பெருமாள் மலைக்கு செல்லும் வழியில் பச்சைமலை பனைமலையை கடந்துதான் திருவரங்கம் சென்றிருக்கின்றார். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.